அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? சதீஷ் எப்படி இருக்காப்ல? அவன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இதுக்கு தான் நான் மட்டும் வரேன்னு சொன்னேன். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, சொல்ல வந்த விஷயத்த தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க பாருப்பா தம்பி, அக்கா. உன்னை தம்பின்னு கூப்பிடலாமான்னு கூட எனக்கு தெரியல. என்னக்கா நீங்க நம்மளுக்குள்ள என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு தம்பி தான், நீங்க எனக்கு அக்கா. நம்ம உறவு எப்படி விளையாண்டு ஆகி போகும். இந்த நடிப்புல தான் நான் விழுந்துட்டேன். எது நடிப்புன்னு சொல்றீங்க? ஆமா, உண்மையிலேயே உங்க மேல அன்பா தானே இருக்காங்க. இங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சொல்லுங்க என்னக்கா பண்ணணும்? நாங்க எல்லாரும் குடும்பத்தோட உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா கூட சொல்லுங்க. அதுக்கு நாங்க தயாராச்சா இருக்கோம். இங்க பாருப்பா, உன் மன்னிப்பை வச்சு நாங்க என்ன பண்றது? இங்க பாரு, கல்யாண செலவை முழுக்க முழுக்க நீயே பாத்துக்கிறேன்னு தானே ஆரம்பத்துல சொன்னேன். ஆனா என் பையன் சரியான அறிவு கட்டவன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன். பாதி செலவை நாமளே ஏத்துக்கலான்னு சொன்னாவன். நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். இல்ல அத்தை, எங்க சைட்லயும் நிறைய செலவா இருக்குல்ல, எங்களுக்கும் பணம் நஷ்டம் தானே. அது உங்க தலையெழுத்து. பொண்ண சரியா வளர்க்கல, இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அண்ணி, ஏற்கனவே நாங்க என்ன நிலைமையில இருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப போய் நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு உங்க நிலைமை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? எங்க நிலைமை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ஊர்லயே பெரிய மண்டபத்தை புக் பண்ணி தெரிஞ்சவன் தெரியாதவன் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டு இருந்தோம். போயிட்டு வர்றதுக்கு காரு, சொந்தக்காரங்களுக்கு துணிமணின்னு 50 செலவு பண்ணிருக்கோம். நாங்க அந்த போட்டோகிராஃபரை விட்டுட்டீங்களே, பொண்ணு அழைச்சு கூட்டிட்டு வரும்போது அந்த மேலக்காரனுக்கு சேர்த்துல செலவு பண்ணீங்க. லொட்டு லொஸ்குன்னு 1008 செலவு பண்ணது. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா வள வள வளன்னு பேசிட்டு இருக்காது. சொல்ல வந்ததை சொல்லிட்டு மடானி கிளம்பி போலாம். இது பாருங்க, நாங்க செலவு பண்ண காசு எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். அதை கொடுத்துருங்க, நாங்க கிளம்புறோம். இங்க பாருங்க, உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும் நாங்க எதுவுமே பண்ணலங்கா. இத பாருப்பா, உன் சொற்பொழிவை கேட்கறதுக்குலாம் நாங்க தயாரா இல்ல. 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? நான் கடன் தானே, நான் கொடுத்துறேன். சரி, எப்ப கொடுப்ப? கொடுத்துறேன், உங்க வீட்டுக்கே வந்து கொடுத்துறேன். இத பாரு, நீ ஒண்ணு என் வீட்டுக்கு வர வேணாம். இனிமே என் வீட்டுல உன் காலடி